மாதத்திலே அநேக காரியங்களே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மாறாக கடந்த இரவு ஜெபிக்கும் போது எப்படி பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரப்போகுது என்று பார்க்கும்போது, துர்மார்க்கருடைய ஆலோசனை என்கிற ஒரு கிரியை, அது ஒரு பிசாசுடைய ஆவி, துர்மார்க்கத்தின் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவி. பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கு மனுஷிக ஆவி அப்படின்னு. பிரசங்கில் ஒரு இடத்துல இருக்குது, அதாவது ஒரு ஆவி இருக்குது, பிசாசின் ஆவி. அந்த ஆவி மனிதனுக்குள்ளே போய் கிரியை செய்யுமா, அதுக்கு பேர் மனுஷிக ஆவி. அந்த மனுஷிக ஆவி எல்லா மனிதருக்குள்ளேயும் அது போகும், நண்பர்களுக்குள்ளே போகும், சொந்தங்கள் வந்து எல்லாத்தையும் போய் இதை செய் அதை செய், அப்படி போனால் இப்படி கிடைக்கும், அப்படி தவறான யோசனைகளை கொடுத்து நம்மளை சிக்கலுக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்கு பிசாசவன் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறான். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அவன் பக்கத்தில் வருவான், வந்தாலும் உன்னை தொடாத அளவுக்கு நான் உனக்கு அக்கினி மதிலாக இருந்து நான் பாதுகாப்பு தருவேன், அதை நீ புரிந்துக்கோ அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் அதை செய் இதை செய், அவனை பார் இவனை பார், இந்த தொழில் ஆரம்பித்து இப்படி கிடைக்கும், அந்த தொழில் ஆரம்பித்தா அப்படி கிடைக்கும், அதில் இது போல் முதல்ல போடு, அதில் இந்த 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 கடைக்கு இந்த அட்வான்ஸை கொடு, இது உனக்கு இப்படி கிடச்சிரும் அப்படி கிடச்சிரும், அப்படி ஏதாவது ஒரு ஆலோசனை மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு வரலாம். இந்த மாதத்தில் அப்படி வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பார்ப்போம், யோசிப்போம், சிந்திப்போம், கர்த்தருடைய சித்தம் என்ன என்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அதில் அந்த காரியத்தில் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். சொல்பவர்கள் நீ இப்படி போட்டால் 50 போட்டேன்னா 1 எடுத்துடலாம், 1 போட்டேன்னா 2 எடுத்துடலாம், 15 நாளில் வந்துடும், இந்த அவன் எடுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை காட்டி உங்களை சில சிக்கல்களை உள்ள வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உருவாகும். ரொம்ப நெருங்கின நண்பர்கள் மூலமாக கூட வரலாம். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அந்த ஆலோசனையை கேட்காமல், அந்த ஆலோசனை பேர் தான் துர்மார்க்கருடைய ஆலோசனை. துர்மார்க்கருடைய ஆலோசனை பாவியின் வழியிலே நிற்கிற ஒரு ஆலோசனை. இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்து உங்களை பள்ளத்துக்களை விளை வைக்கிறதுக்கு, கடனில் விளை வைக்கிறதுக்கு, பல சிக்கலை விளை வைக்கிறதுக்கு பல சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும் பார்த்துக்கொள்ளுது. அதில் நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும் பார்த்துக்கொள்ளுது. கடந்த நாட்களிலே ஒரு மனிதர் எனக்கு ஃபோன் பண்ணினார். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வேலை பார்த்தவர். அவர் ரொம்ப நெருங்கி பழகின ஒரு நண்பர், கிட்டத்தட்ட 35 வருஷமாக நண்பராக இருந்தவர்கள். அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, 2 நெருங்கிய நண்பர்கள். குடும்பத்துக்கு பழக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு 8 லட்சம் லோன் வாங்க போகிறேன், அதுக்கு ஒரு ஆள் சும்மா இதுக்கு சைன் கேட்குறாங்க, நீ ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டு போயிரு அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். இவரும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாமல், வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல், இவரும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சைன் தான் கூட்டி போனார். கடைசியில் பார்த்தா 50-60 சைன் வாங்கியிருக்காங்க. அங்கே அந்த ஒரு கூண்டுக்குள்ளே போனோன்னே ஒரு சைன் தான் சொன்னீங்க, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா போடுன்னு சொல்லி போட்டாங்க. கடைசியில் பார்த்தா 8 லட்சங்கிறத 12 லட்சம் லோன் வாங்கியிருக்கிறார். 12 லட்சம் லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பித்து ஒரு 8 மாதம் ரன் ஆகிருக்கு. 8 மாதம் கரெக்டாக அவர் லோனை கட்டியிருக்கிறார். 8 மாதம் லோனை கட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க, அவரால் கட்ட முடியல, 2 மாதம் பெண்டிங் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் முடியல, கடன் ஓவர் ஆகி என்ன செஞ்சிட்டார், ஊரை விட்டு ஓடிட்டார். எந்த வட மாநிலத்துக்கு போனால் எங்கேன்னு தெரில, 35 வருஷம் பழகின ஒரு நண்பர் ஓடி போயிட்டார். கடைசியில் பேங்க்காரங்க எங்கே வந்துட்டாங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க வந்துட்டாங்க. இவர் கடன் வாங்காதவர், கடன்னா என்னன்னே தெரியாது. அப்போ அந்த சைன் போட்டவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் மொத்தம் 12 லட்சம் வாங்கியிருக்காரு, 12 லட்சத்தில் 6 மாதம் கட்டியிருக்கிறாரு, இப்போ 3 மாதம் கட்டாமல் இருக்கிறது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட வேண்டியிருக்கிறது, அதுக்கு நீங்கள் தான் கட்ட வேண்டும், நீங்கள் கட்டலைன்னா உங்கள் வீடை நாங்கள் ஜப்தி பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தா, நல்லா அன்பாக இருந்த செழிப்பாக இருந்த அந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது. காரணம் என்ன, ஒரே ஒரு நண்பன் பழக்கத்து மூலம் கூட்ட ஒரு சைன். 12 லட்சங்கிறது அதை 1 வருஷம் போச்சுன்னா டபுள் ஆகிட்டே போகும் பார்த்துக்கொள்ளு.
அதனால் இப்போ நான் வந்து இருப்பதா சாவதா வாழ்வதா, என் குடும்பத்தில் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுது, என்னை கேட்காம எதுக்கு சைன் போட்டேன், என்னை கேட்காம நீ அந்த ஆள் கூட போனேன், என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே, என்கிட்ட சொல்லியிருந்தானே நான் சைன் போட விட்டுருக்க மாட்டேன்ல, நான் 1,00,000 கூட சைன் போட விட்டுருக்க மாட்டேன், என்கிட்ட சொல்லிட்டு போகிறது இல்லையா, நீ எல்லாம் மனுஷனா, நீ குடும்பத்தில் எதுவும் சொன்னது போனால் நல்லது இல்லைன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் கூட வந்திருப்பேன், நான் போட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி டார்ச்சர். உண்மைதான். அதான் கடைசியில் நான் இருக்கிறதா போகிறதா சாகிறதா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி முந்தானத்து ஒரு 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 ஐயா ஃபோன் போட்டார் சென்னையில் இருந்து. ஒன்றும் அவர் அதில் ஒரு 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 100 ரூபா கூட அவர் அனுபவிக்கல, டீ கூட குடிக்கல அவர். ஆனால் இப்போ 12 லட்சத்துக்கு மேலே இவர் கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். கட்டலைன்னா 100 கையெழுத்து போட்டிருப்பார். 100 கையெழுத்துக்கு மேலே என்னென்னமோ இங்கிலீஷில் எழுதியிருங்க, நம்மளுக்கு தெரியாது. இதில் மெயின் யாருன்னு கேட்டால் ஜாமீன் போட்டாலும் தான் பிடிப்பாங்க. கடைசியில் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறேன்னு சொல்லி ஃபோன் போட்டார். இதுதான் மனுஷனுக்குள்ளே விளைவிக்கிற கண்ணி. இப்படி தான் வருவான் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு, இப்படி தான் வருவான் வேதனையை உண்டு பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளே நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். என்ன செய்யுங்க? விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் பிசாசு வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு திட்டம் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறனால கர்த்தர் இந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறார். குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம் எப்படி வருகிறதோ அதே போல் இந்த மாதத்தில் எப்படி இந்த பிள்ளைகளை சிக்கலை விளை வைக்கலாம். ஏன்னா அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வர வேறு எப்படியா ஒரு சிக்கலை விளை வைப்பான். இதோடைய முடிவு எங்கே? தற்கொலையில் போய் முடிஞ்சிடும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அவர் நேற்று முந்தாண்டு சொல்கிறவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அவன் வீடு இருக்க, குடும்பம் இருக்க, அவன் குடும்பமே இல்லை, இங்கே ஆளே இல்லை, அட்ரஸே இல்லை, செல்லு சுவிட்ச் ஆஃப், சிம்மை எடுத்துட்டான், எங்கேனே தெரில. கூட பழங்கினவர்கள் இது வந்து அந்த பழங்க நாள் நல்ல ஆளுங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இருந்தாலும் அந்த ஒரு ஆவி, அந்த மனுஷிக்கு ஆவி இப்படி சிக்கல்களை விளை வைக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கினாலும், வீடு வாங்கினாலும், பிள்ளைகளை படிக்க வைக்க போனாலும், எல்லா காரியத்திலையுமே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆலோசனை கேட்கணும். நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஆலோசனை கேட்கணும். ஒன்றா உட்காந்து ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யவா, இந்த வீடை ஒத்திக்கி பிடிக்கவா, இந்த வீடை விலைக்கு வாங்கவா, இந்த இடத்த வாங்கவா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். இப்போ முந்தானத்து ஒரு குடும்பம் வந்து ஒரு வீடு ஒத்திக்கி பிடிச்சாங்க பக்கத்தில். அப்போ என்னை கூப்பிட்டு என் கையால் அந்த ஒத்தி பணத்தை கொடுத்து நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நம்ம பிள்ளைங்க. அப்போ நான் ஜெபிக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சு ஜெபிச்சேன். ஜெபிக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த பிள்ளைகளை மந்தை பெருகுவது போல் நான் பெருக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இவர்கள் செய்வது கரெக்டு, இதில் எந்த சிக்கலும் கிடையாது, பிக்கலும் கிடையாது, நடத்தட்டும், ஃப்ரீயாக ஜெபம் பண்ணு. நான் உள்ள காலை வச்ச உடனே எது வில்லங்க இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, நெருக்கமாக இருக்குமா அப்படின்னு கண்ணை மூடி கேட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. வழிவாசல் ஓப்பன் ஆகிருச்சு. இந்த பிள்ளைகளை நான் உயர்த்த போகிறேன், அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு சொந்த வீடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்தவுடனே ஒரு மன திருப்தி. அப்போ வந்து ஒரு மன திருப்தினா இதான் ஆலோசனை, இதான் ஆலோசனை கர்த்தர். இப்போ அவர்கள் என்னை வந்து கூப்பிட்டு ஜெபிச்சு கொடுங்கன்னு சொன்னால எனக்கு இந்த காரியம் எனக்கு தெரியுது. அவங்க எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு சிக்கல் இருந்தால் தெரிஞ்சு போயிடும். அதுதான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆலோசனையோடு செய்யுங்கன்றேன் நான். ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டுவிடும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படி நம்மளுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது. அதிசயமானவர், அற்புதர், அடைக்கலமானவர், விண்ணக தந்தை, விண்ணுக்கு மண்ணுக்கு அதிபதி, சாரவணி ரோஜா, பள்ளத்தாக்கி லீலி, விடிவெளி நட்சத்திரம், இப்படி அவருக்கு 100 பெயர்கள் இருக்கிறது. அந்த 100 பெயர் நான் ஒரு 100 பெயரை வச்சு 100 சோத்திர பள்ளி வெளியிட்டிருக்கிறேன். அது தெரியும், இயேசுக்கு 100 பேர் இருக்குது, என்னென்ன பேருன்னு கொடுத்துருக்கிறேன். அந்த 100 பேரில் ஒரு பேர் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை வந்து இயேசப்பா பிறக்கும் போதே வந்துருச்சு. இந்த வார்த்தை
ஏசப்பா பிறக்கும்போது வந்துருச்சு. ஆனால் இந்த வார்த்தையை யாரும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த வார்த்தையை வந்து யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. அந்த வார்த்தையின்படி யாருமே அவர்கிட்ட கேட்கறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. தனக்குத்தானே கேட்டுக்கிட்டு தனக்குத்தானே நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவனை தெரியும் இவனை தெரியும் அப்படின்னு போய் இறங்குறது, கடைசியில் சிக்கலில் மாட்டிக்கிறது, அவன் ஊரை விட்டு ஓடிடுவான். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு பிறக்கும் போதே அவருக்கு அந்த பேர் வந்துருச்சு. வாசிங்க ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். நாமம் என்னது? அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். இப்போ புரிஞ்சு போச்சா? அவருக்கு பேர் என்னது? ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர். அப்போனா ஆலோசனைனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் அந்த ஆலோசனைக்குள்ள அடங்கியிருக்கு. நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் அதில் ஆலோசனை இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்களா, அதில் கூட ஒரு ஆலோசனை இருக்கணும். ஒரு நகை எடுக்கிறீங்களா, அதில் கூட ஆலோசனை இருக்கணும். உங்கள் பிள்ளையை காலேஜில் சேர்க்குறீங்களா, அதில் கூட ஒரு ஆலோசனை இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா, அதில் கூட உங்களுக்கு ஆலோசனை இருக்கணும். ஆண்டவரே, இதுக்கு உங்களுக்கு சித்தம் இல்லையா, நீங்கள் போக சொல்கிறீங்களா, போக சொல்லையா, எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, யார் மூலமும் சொல்லுங்கள், எந்த ஊழியக்காரர் மூலமாக எனக்கு பேசுங்க அப்போ நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வார்? அவர் ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு செய்வார். அவர் எப்படி தெரியுமா? வாசிங்க ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுப்பார்? ஆச்சரியப்படும்படியான ஆலோசனை கொடுப்பார். அவர் நீ தோத்து போகிற ஆலோசனை கொடுக்க மாட்டாரு, நீ நஷ்டப்படுகிற ஆலோசனை கொடுக்க மாட்டாரு, நீ பலவீனப்படுகிற ஆலோசனை கொடுக்க மாட்டாரு, நீ நெருக்கப்படுகிற ஆலோசனை கொடுக்க மாட்டாரு. நீ உன் வாழ்க்கையிலே ஆச்சரியப்படும்படியான ஒரு ஆலோசனையை கர்த்தருக்கு கொடுப்பார். ஆமென். அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை தருவார்? ஆச்சரியப்படுறது. எப்படி ஆச்சு, எப்படி இந்த டெவலப்மெண்ட், எப்படி இந்த முன்னேற்றம் அப்படின்னு ஆச்சரியப்படும்படி கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அதான் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை எப்படி? ஆச்சரியமானவர். மாத்திரமல்ல, சங்கீதம் 139:17, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். பார்த்தீங்களா? அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா எத்தனை அருமையாக இருக்கும், எத்தனை அற்புதமாக இருக்கும், எத்தனை அதிசயமாக இருக்கும், எத்தனை மீட்பாக இருக்கும், எத்தனை விடுதலையாக இருக்கும், எத்தனை அடைக்கலமாக இருக்கும் அவர் ஆலோசனை. ஆனால் மனிதர்களுடைய ஆலோசனை 100ல் 1 தான் செட் ஆகும், மீதி பூரா 99 அடியாயிரும். ஒரு காரியம் செய்வதுக்கு ஆலோசனை கேட்கணும். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட உத்தரவு வாங்கணும். நீங்கள் அவர் உத்தரவு கொடுக்கணும், உத்தரவு கொடுக்கணும். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, இந்த இடம் விலைக்கு வருது, வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்படியா பார்ப்போம், பார்க்குறீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானா இதை வாங்குறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. அங்கேயே கால் வச்சிடணும், அந்த இடத்துல கால் வச்சு, ஆண்டவரே இந்த இடத்த வாங்குவதுக்கு உமக்கு சித்தமானா இதை வாங்குவதுக்கு உண்டான சூழ்நிலைகளை எனக்கு நீங்கள் உருவாக்கி தாங்க, உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன், நீங்கள் சொன்னால் வாங்குறேன், இல்லைன்னா இல்லை ஆண்டவரே அப்படி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போட்டு வந்துடுங்க. அப்புறம் திருப்பி வருவான், இந்த இடம் வாங்குறீங்களா, எங்கள் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, பணம் வந்தால் வாங்குகிறேன், சொல்கிறேன், சொல்லி அனுப்புகிறேன், வந்தார சொல்லி அனுப்புகிறேன். அப்புறம் திருப்பி ரெண்டாவது டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க, அந்த இடம் வருது, நீ வாங்கிக்க, என்கிட்ட பணம் சும்மா தான் இருக்குது, நீ பையை கொடுக்கும்போது கொடு அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆட்டோமேட்டிக்காக அதான் தேடி வருது. அப்போ நினச்சிக்கணும், ஓ கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறது. அதுக்காண்டி கர்த்தரை வந்து கடனை வாங்கி வட்டிக்கு வாங்குன்னு சொல்ல மாட்டார். உன்னை வட்டிக்கு வாங்காமல் கடன் வாங்காமல் உனக்கு ஈஸியாக யோபுக்கு வந்தது போல் அவர் கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தர் சித்தம், கர்த்தர் திட்டம், அதான் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார், அதான் அவருடைய ஆலோசனை. இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. ஆனால் இது கொஞ்சம் டைம் பிடிக்கும், ஒரு 3 மாதம் ஆகும். அதுவரை பொறுத்திருக்கணும், அதுவரை காத்திருக்கணும், அவற்றிருந்து ரேமாவர்த்தை வரணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே நீங்கள் கர்த்தர் வந்து ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழி என்ன செய்வார்? காட்டுவார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இப்போ இந்த வார்த்தை வந்து யார் சொல்கிறா? மேலே என்ன போட்டிருக்கு? ஆசாக்கு தாவீது பாண்டது, சரிங்களா?
இப்போ திருப்பி இந்த வசனத்தை வாசிங்கம்மா. உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய ஆலோசனையின்படி ஏசப்பா நீங்க என்ன நடத்தி. எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய ஆலோசனையின்படி ஏசப்பா என்னை நடத்தி கடைசியில் என்ன என்ன மகிமையில் உயர்வில் அற்புதத்தில் நடத்துவீங்க. உமக்கு கோடி சோத்திரம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியம் நடப்புறதுக்கு முன்னுமே நீங்கள் அவர் இந்த ஆலோசனைக்கு அவருக்கு மகிமை செலுத்திடணும். நீங்கள் இந்த ஆலோசனைக்கு அவருக்கு என்ன செய்ய சோத்திரத்தை ஏறெடுத்துடணும். நீங்கள் இந்த மாதிரி செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி நடத்த போகிறீங்க, இந்த மாதிரி தேவையில் சந்திக்க போது இப்படிப்பட்ட ஆலோசனை எனக்கு கொடுத்து என்னை கடைசியில் மகிமையில் உயர்வில் அற்புதத்தில் அதிசயத்தில் நிறுத்த போகிறீங்க. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படிங்கன்னா கர்த்தர் அந்த ஆலோசனையை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் அந்த ஆலோசனை நடத்துவார். ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆலோசனைக்கு மகிமை செலுத்தணும், ஆலோசனைக்கு நன்றி சொல்லணும். வேணா இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தில் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நீங்கள் துதிக்கணும். இங்கே இருங்க. ஜெபம் என்பது வேறு, ஆலோசனை என்பது வேறு. ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு, ஆனால் அது அந்த அந்த காரியம் உன் கையில் வந்துருச்சு. ஆண்டவரே நான் ஒரு வீடு கட்டணும், ஜெபிக்கிறீங்க. வீடு கட்டுவதுக்குண்டான சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ வீடு கட்டுவதுக்குண்டான பணம் வந்துருச்சு. வீடு கட்டுவதுக்கான பணம் வந்துருச்சு. அந்த பணத்தை வச்சு வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டுறவன் சீட்டிங் போடலாம், நீ கான்ட்ராக்டும் விடலாம், கொத்தனார் கான்ட்ராக்டும் விடலாம், அல்லது நீ ஆளை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் உன் பணம் விரையாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீ வாங்குகிற சிமெண்ட் சுண்ணாம்பு சல்லி கிள்ளி அதில் கலப்படம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதில் கம்சம் வைக்க சான்ஸ் இருக்குது, அதில் பல காரியங்கள் இருக்குது. ஆனால் அதில் வீடு கட்ட பணம் வந்தாலும் ஆண்டவரே இது நான் நின்று கட்டவா, கொத்தனார் காண்ட்ராக்ட் விடவா, அல்லது மொத்த காண்ட்ராக்ட் விடவா, எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க. கேளுங்களேன். கவனம் 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 கவனம், ரொம்ப கவனம். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆலோசனை வேணும். எதுக்குமே ஆலோசனை வேணும். ஆலோசனை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ரொம்ப கவனம். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆலோசனை கர்த்தர். எந்த ஒரு காரியம் வந்தாலும் உங்களுக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லைன்னா ஒன்றும் செய்யவே முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க. ஆலோசனை இல்லாத இடம் என்ன செய்யும்? சீர்கட்டு விடும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனைக்குன்னே துதி சூத்திரத்தை ஏறிடுங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. பாருங்க, ஆலோசனை கேட்குறவங்களுக்கு என்ன வந்துருமா? ஞானம் வந்துருமா. பாருங்க, ஆலோசனை இருக்கிற இடத்துல ஞானம் தேடி வந்து உட்காந்துருமா. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் எந்த காரியம் செஞ்சாலும் ஆலோசனை வேணும். ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். பார்த்தீங்களா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் என்னவா? இப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இங்கே போகாத, இங்கே போங்க, இதை வாங்குங்க, இதை வாங்காதீங்க. அப்போ நான் சொல்லும்போது சரிங்க நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஞானவனாக மாறிடுறீங்க. நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க? இந்த வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? நான் திருப்பி படிக்குமா? அதை மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாருன்னா இதை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? ஞானவானாக மாறிடுறீங்க. ஆனால் நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் ஞானவானாக மாறலை. அல்லேலூயா. ஆலோசனை கேட்குற இடத்துல ஞானம் தேடி வந்துவிடும். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்குறதுல கர்த்தர்கிட்ட மட்டும் ஆலோசனை கேளுங்க. அவர் சொல்லி தருவார். இங்கே போகாத, ஒரு ஊருக்கு போகிறதா கூட இந்த ஊருக்கு போகவா, அப்பாட்ட கேளுங்க. அதுக்கு ஒரு வழியில் சூழ்நிலையில் உருவாக்கி தருவார். நீங்கள் மனுஷிக்கு ஆலோசனைப்படி போனீங்கன்னா அது கண்ணியை என்ன செய்யும்? வர வைக்கும். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, போங்க. ஒரு காரியம் வெளிப்படுத்தினார், நீ பலங்குண்டு திடமானதாக இருந்து காரியத்தை கேட்டீங்களா? கேட்கலையா? நீங்கள் பலங்குண்டு
திடமானதாக இருந்து காரியத்தை நீங்கள் நடத்துங்க. ஆனால் தவறான ஆலோசனைக்கு போயிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. எதிர்பார்த்து கொண்டு இருங்க. வாஞ்சியாக இருங்க, தாகமாக இருங்க.